நம்ம வந்து நார்மலாக ரசம் வந்து பருப்பு ரசம் இல்லாட்டி மிளகு ரசம் லெமன் ரசம் இந்த மாதிரி தக்காளி ரசம்னு பண்ணுவோம். நான் யோசித்தேன், இந்த பச்சைப்பயிறு வந்து ரொம்ப ஹெல்த்தி. இது வந்து முளைக்கட்டின பச்சைப்பயிறு. நார்மல் பச்சைப்பயிரை விட இதில் வந்து 10 டைம்ஸ் நியூட்ரிட்டிவ் வேல்யூ நிறையா இருக்குது. அதனால் இது வந்து எங்கள் வீட்டில் வந்து ரசம் நாங்கள் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த முளைக்கட்டின பச்சைப்பயிரை வந்து 4 விசில் விட்டு வேக வச்சுக்கணும். 1 கப்பு பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன் நான். ஆஃப் வந்து அரைச்சிக்கணும். நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 4 பீஸு. பச்சைப்பயிரில் வந்து ஹை ப்ரோட்டீன்ஸ் வந்து நிறையா இருக்குது, விட்டமின்ஸும் நிறையா இருக்குது. இது வந்து ஃபேட் கண்டென்ட்டு லோ, கேலரிஸ் லோ. இதில் வந்து பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம உடம்புல வியாதி வந்து வராமல் தடுக்கும். எனர்ஜி லெவல் நல்லா இருக்கும். அதனால தான் நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணுறவங்கலாம் இது வந்து பச்சையாக அப்படியே சாப்பிடுவாங்க, நல்ல எனர்ஜி கொடுக்கும். தனியா வந்து 1/4 டீஸ்பூன், ஜீரகம் வந்து 1/4 டீஸ்பூன், மிளகு ஒரு 4, வரமிளகா வந்து ஒரு 2. இதெல்லாம் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. இப்படி ஒன்றுக்கு பாதியாக இப்படி அரைச்சிக்கணும். நம்ம இந்த வேக வச்ச பச்சை பயிரை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும், தண்ணி ஆட் பண்ணணும். இதில் வந்து நம்ம இப்போ அரைச்சோம் இல்லையா ஒன்றுக்கு பாதியாக, அதை வந்து ஆட் பண்ணணும். இந்த புளி தண்ணி கூட நம்மளுக்கு டைஜஷனுக்கெல்லாம் நல்லது. இப்போ வந்து பாயில் பண்ணணும். இது வந்து நல்ல ஃப்ளேவராக இருக்கும். நம்ம வந்து சாதத்தோடு நல்லா சாப்பிட்லாம். அப்பளம் வச்சுட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் கலர் வர்றதுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சால்ட்டு. எங்கள் வீட்டில் எந்த ரெசிபினாலும் கொஞ்சம் இந்த ஸ்வீட்டாக இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். அதனால் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வந்து கொத்தமல்லி கொடி இதில் போட்டுடலாம். நல்ல அந்த கொத்தமல்லி வாசனை வரும். கொஞ்சம் பெருங்காயம். ஆக்சுவலாக இந்த ரசம் வந்து ஃபுல்லாகவே டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. கடுகு வந்து நம்ம வந்து இப்போ வந்து தாளித்து கொட்டலாம். இதில் நல்லா கம ரசம் ரெடி. இது டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான ரசம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.